இசையை தட்டி எழுப்புன தமிழ் மக்களை தட்டி எழுப்புன ஒரு கருவியை தொட்டாலே தீட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையில் ஊரில் வளர்ந்தவங்க நாங்கள்லாம். அப்படியான ஒரு பறை கருவியை தொட்டாலே அது தீட்டு மற்ற ஜாதியினர் அப்படின்னு ஒரு சொல்லை வளர்க்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வளர்ந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு பறையை நான் செத்து மீண்டும் வருவேன், அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்குங்கடா அந்த பறையை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதி அந்த பறையை ஒரு புனிதமான கருவியாக மாற்றினவர் அண்ணன் தங்கர் பச்சான். அவருடைய தென்றல் படத்தில் அந்த பாடல் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பறைக்கருவியை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரே பாடலாக இருக்குது தமிழ் சினிமாவில். அப்படியான ஒரு சிந்தனையாளர் வீட்டிலிருந்து வளரக்கூடிய ஒரு கதாநாயகனுடைய படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். முதல் படமே ரொம்ப சிறப்பான தோற்றத்தில் ரொம்ப மெச்சூராக நடிச்சிருந்தார். அந்த அந்த டிரான்ஸ்மிஷன் ஆகி அந்த ஒரு ஒரு தாடி வச்ச கதாபாத்திரமாக வரும்பொழுதுலாம் உண்மையிலேயே அந்த ஒரு பக்குவமான கதாபாத்திரமாக அவர் நடிச்சிருந்தார். ஏன்னா ஒரே ஒரு ஊரில் ஒரே கலாச்சாரத்தோட ஒரே உடை, ஒரே உணவு, ஒரே பழக்க வழக்கம், ஒரே மொழி பேசுகிற ரெண்டு சமூகங்களை ஒரே கலாச்சாரத்தோட வளர்ந்த ஒரு தாய் மக்களை ஒருத்தன் தொட்டுட்டாலேன்னு ஒருத்தன் தீட்டு அப்படின்னுங்கிற ஒரு மனநிலையில் இன்னும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு அவமானமான ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ எத்தனை நாளைக்கு இந்த படத்தை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா, எத்தனை நாளைக்கு இது இருக்குதோ அத்தனை நாளைக்கு இந்த மாதிரியான படங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் மூலமாக மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப சோகமாகவோ, ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ, ரொம்ப போர் அடிக்கிற ஒரு வகையில் சொல்லாமல் ஒரு த்ரில்லராக, ஒரு கொலை, கடத்தல் இந்த மாதிரியான ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வகையில் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய பிரச்சனைகளை சொல்லி ரொம்ப அழகாக அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அது அவருக்கும் அவர் கதாநாயகிக்கும் அந்த குழுவினருக்கும் ரொம்ப ஒரு ஒரு பக்குவமான படத்தை எடுத்த ஒரு ஒரு நிறைவை தந்திருக்கும். அது மக்களுக்கும் தரும். அவசியம் இந்த படத்தை எந்தெந்த தளங்களில் இந்த படம் வருதோ அந்தந்த தளங்களில் வெற்றி படமையாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி.